ஹாய் மக்களே, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நாள். அது என்னன்னா, என்னுடைய பையலுக்கு பிறந்த நாள். ஓகே, காலையில குளிச்சு ரெடி ஆகிட்டு இருக்கும்போது கரண்ட் வேற போயிட்டு, சரி நம்ம என்னனையும் செல்லில் உள்ள டார்ச் அடித்து ரெடியாகி கோயிலுக்கு கிளம்பிட்டேன். தெருவெல்லாம் இருட்டு தான். ஆனால் கோயிலில் வந்து இன்வெர்ட்ரு உண்டு. அதனால் கோயில் நல்லா வெளிச்சமாக பிரகாசமாட்டு இருந்துச்சு. இதுக்கிடையில் இன்னைக்கு மார்கழி மாத பஜனை பெண்கள்லாம் வந்து நேரமே பஜனை ஆரம்பித்து பாடிக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து இன்னைக்கு பையலுக்கு பிறந்த நாள் அப்படின்னனால கோயிலில் வந்து ஒரு காலையில் உள்ள ஃபங்க்ஷனை நாங்கள் எடுத்து நடத்தினோம். இதுக்காக சாப்பாடு ரெடி பண்ணணும், தக்காளி சாதம். இதை ரெடி பண்ணுறதுக்காக எங்கள் வீட்டுக்காரங்க காலையிலே 4 மணிக்கெல்லாம் குளிச்சுட்டு எடுத்துகிட்டு கோயிலுக்கு வந்துட்டாங்க. நான் கொஞ்சம் லேட்டாக தான் வந்தேன். முந்தின நாள் தானே நம்ம மருவத்தூருக்கு போயிட்டு வந்தோம், கொஞ்சம் டயர்டாக இருந்து, அதனால் கொஞ்சம் நான் பிந்தி வாரேன், நீங்கள் ஃபஸ்ட்டு போங்க அப்படின்னு இவங்க ரெடி பண்ண வந்துட்டாங்க. ஓகே, இதுதான் எங்கள் அம்மன் கோயிலில் உள்ள பிள்ளையார் சாமி. வாசலில் தூத்து அழகாக கோலம்லாம் போட்டிருக்காங்க. இந்த கோலம்லாம் இந்த பஜனைக்கு வரவங்க போடுறது தான். நான் கோயிலுக்கு வந்தப்போ என் கூடவே ஜாக்கியும் வந்துட்டான். ஏன்னா நம்ம வீட்டு ஜாக்கி கண்டு நமக்கு பயம் இருக்காது, மற்றவங்க பயப்படுவாங்களா. ஓகே, வீட்டில் கொண்டு விட்ரு வந்துரு அப்படின்னாங்க. நானும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் கொண்டு விட்டுக்கிட்டு திருப்பி வந்தேன். அப்புறம் வந்து பூஜை நெருங்க நெருங்க தான் மக்கள் வந்து அதிகமாக வர ஆரம்பிப்பாங்க. எங்கள் கோயில் எப்படி இருக்குது நல்லா பாருங்கள். எங்கள் ஊர் அம்மன் கோயில் இதுதான். வருஷந்தோறும் இந்த மார்கழி மாதம் 25ஆம் தேதி தான் என்னுடைய பையலோட பிறந்த நாள். அப்போ ஒரு நாள் ஃபங்க்ஷன் நாங்கள் எடுத்து நடத்துவோம். இத்தனை வருஷமும் அது எந்த தடையும் இல்லாமல் நல்லபடியாக நடக்குது. இதே மாதிரி எல்லா வருஷமும் நடக்கணும் அப்படின்ட்டு கடவுளை ரொம்ப வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். அப்புறம் வந்து குழந்தைங்க முதல் கொண்டு காலையிலே பஜனைக்கு அவங்க அம்மம்மார் கூட பாட்டியார் கூட எல்லாம் வந்துடுவாங்க. நான் வந்து அதிகமாக காலையில் பஜனைக்கு வராததுக்கு ஒரே ஒரு காரணம்தான். எனக்கு வந்து தலைக்கு குளிக்காமல் மேலே மட்டும் கழுவிட்டெல்லாம் அப்படியே கோயிலுக்கு போகிறது கொஞ்சம் தர்ம சங்கடமாக இருக்கும். குளித்தா தான் நான் கோயிலுக்கே போவேன். எனக்கு ஆனால் டெய்லி தலைக்கு தண்ணி ஊற்றுறதுங்கிறது உடம்புக்கு ஒத்துக்காது. உடனே சோம்பு இல்லாமல் வந்துடும். அந்த ஒரு காரணத்தினால தான் நம்ம ரெகுலராக போகிறது கிடையாது. பார்த்தீங்களா, ஒரு பிள்ளைய எவ்வளோ க்யூட்டாக காலையிலே ரெடியாகி கோயிலுக்கு வந்து இருக்குது அப்படின்னு. ஒரு கொண்டையில் செவந்தி பூ, ஒரு கொண்டையில் வெள்ளை செவந்தி, மஞ்சள் செவந்தி 2 இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, சாமிக்கு பிரசாதம் படைச்சதும் காக்கா வந்து சாப்பிட்டுட்டு இருந்து பூசாரி கண்ட உடனே பறந்துட்டு, ஒரு வழியாக பூஜையெல்லாம் முடிஞ்சு எல்லா மக்களுக்கும் பிரசாதம்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பூஜை பண்ணுறத நான் எடுக்கலை, எனக்கு அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. வெளியே உள்ள கோயில்கள்லாம் நம்ம எடுத்துடலாம், நம்ம ஊர் கோயிலெல்லாம் கொஞ்சம் வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு மாதிரி சங்கோஜமாக இருந்துச்சு. என்னடா அப்படின்னு நினைப்பாங்களோ அப்படின்னு. இதுதான் கருவறை முத்தாரம்மன். இது சிவசுடலமாட சுவாமியும் பக்கத்தில் இருக்க சாமி பேர் சத்தியமாக எனக்கு தெரியல. போவோம், கும்பிடுவோம், வருவோம். காலையிலேயே ரொம்ப ரம்மியமாட்டு பார்க்குறதுக்கே கோயிலை சுற்றி காக்கா, அணில் எல்லாம் பறந்துக்கிட்டு இருந்துச்சு. பார்க்கறதுக்கே நல்லா இருந்து. ஓகே, எல்லாம் முடிஞ்சதும் இப்போ வந்து நம்ம எடுத்து நடத்துகிறவங்களுக்கு ஒரு வாளி நிறைய சாப்பாடோ என்ன பிரசாதம் வைக்கிறாங்களோ அதை கொடுத்து விட்ருவாங்க. நானும் எனக்கும் கிடச்சி உடனே அதை கொண்டுட்டு வந்து சுட சுட எல்லாருக்கும் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொடுத்தாச்சு. ஏன்னா எந்த பொருளையும் ஆற வச்சு கொடுக்கக்கூடாது, நல்லா இருக்கும்போதே எல்லாத்துக்கும் கொடுத்துடணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு பாலிசி. ஓகே, காலையில் பூஜை புனஸ்காரம் எல்லாம் முடிஞ்சிச்சு. இனி மதியானம் அடுத்த ஒரு ஃபங்க்ஷன் வீட்டில் இருக்குது. பையலுக்கு பிறந்த நாள் செலிப்ரேட் பண்ணுறது. அந்த வீடியோ வந்து நெக்ஸ்ட்டு வரும். ஓகேவா? ஓகே மக்களே, இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை பொறுமையாக பார்த்த அனைத்து நல்லுணங்களுக்கு நன்றி. நம்ம இப்போ சேனலை புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவை பார்த்து என் பையலுக்கு ஒரு வாழ்த்து சொல்லிடுங்க. ஓகேவா? பாய், see you.